முடித்து விட்டாயா, முடிச்சிட்டியா அப்படின்னு கேட்கணும். ஆர் யூ டன் அப்படின்னு கேட்கலாம். ஐ எம் டன் அப்படின்னா நான் முடிச்சிட்டேன். ஆர் யூ டன் அப்படின்னா ஆர் யூ டன், முடிச்சிட்டியா அப்படின்னு அர்த்தம். சரி, என்ன காது கேட்காதா உனக்கு? என்ன காது கேட்காதா உனக்கு அப்படின்னு கொஞ்சம் கோபமாக கேட்கணும். எப்படி கேட்கலாம், எப்படி பேசலாம் அப்படின்னா ஆர் யூ டெஃப் அப்படின்னு பேசலாம். ஆர் யூ டெஃப், இது வந்து ரொம்ப கோபமாக இருக்கும்போது பேசுங்க. முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி வார்த்தைகளை தவிர்க்கிறது நல்லது. இருந்தாலும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, சரிங்களா? நீங்கள் இந்த மாதிரிலாம் பேச வேண்டாம். சரி, ஆர் யூ டெஃப், என்ன காது கேட்காதா உனக்கு அப்படின்னு அர்த்தம். சரி, இன்னும் என் மேலே கோபமாக இருக்கியா, இன்னும் என் மீது கோபமாக இருக்கிறாயா அப்படின்னு கேட்கணும். ஆர் யூ ஆங்க்ரி அப்படின்னா நீ கோபமாக இருக்கிறாயா அப்படின்னு அர்த்தம். ஆர் யூ ஸ்டில் ஆங்க்ரி அப்படின்னா நீ இன்னும் கோபமாக இருக்கியா அப்படின்னு அர்த்தம். ஸ்டில் அப்படின்னா இன்னும். ஆர் யூ ஸ்டில் ஆங்க்ரி வித் மீ அப்படின்னா நீ என் மேலே இன்னும் கோபமாக இருக்கியா அப்படின்னு அர்த்தம். வித் மீ அப்படின்னா வித் மீ, என் மீது. ஆர் யூ ஸ்டில் ஆங்க்ரி வித் மீ, நீ என் மேலே இன்னும் கோபமாக இருக்கியா அப்படின்னு அர்த்தங்களா? சரி, பொய் சொல்கிறியா, பொய்யா சொல்கிற, பொய் சொல்கிறியா என்ன அப்படின்னு கேட்கணும். ஆர் யூ லையிங் அப்படின்னு கேட்கலாம். ஆர் யூ லையிங், பொய் சொல்கிறியா என்ன அப்படின்னு அர்த்தம். தனியாக இருக்கியா, தனியாவா இருக்க. ஆர் யூ அலோன் அப்படின்னு கேட்கலாம். ஆர் யூ அலோன், தனியாவா இருக்க அப்படின்னு அர்த்தம். சரி, இன்னும் உயிரோட தான் இருக்கியா அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சம் கிண்டலாக கேட்போம் நமக்கு தெரிஞ்சவங்க கிட்ட, இல்லைங்களா? நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட நீ இன்னும் உயிரோட தான் இருக்கியா அப்படின்னு கேட்கணும். எப்படி கேட்கலாம், விளையாட்டை போல கேட்கணும். எப்படி கேட்கலாம்? ஆர் யூ அலைவ் அப்படின்னா நீ உயிருடன் இருக்கிறாயா. ஆர் யூ ஸ்டில் அலைவ் அப்படின்னா ஆர் யூ ஸ்டில் அலைவ், நீ இன்னும் உயிரோட தான் இருக்கியா அப்படின்னு அர்த்தம். சரி, இன்னும் முழிச்சிட்டு தான் இருக்கியா, இன்னும் முழிச்சிட்டு தான் இருக்கியா அப்படின்னு கேட்கணும். ஆர் யூ ஸ்டில் அவேக். அவேக் அப்படின்னா விழித்து கொண்டு இருப்பது. ஆர் யூ ஸ்டில் அவேக், ஆர் யூ ஸ்டில் அவேக் அப்படின்னா நீ இன்னும் முழிச்சிட்டு தான் இருக்கியா அப்படின்னு அர்த்தங்களா? சரி, ஷோராக தான் சொல்கிறியா, ஷோராக தெரியுமா அப்படின்னு நம்ம பேசுவோமா இல்லைங்களா? எப்படி பேசலாம்? ஆர் யூ ஷோர் அப்படின்னு கேட்கலாம். ஆர் யூ ஷோர் அப்படின்னா ஷோராக தெரியுமா, ஷோராக தான் சொல்கிறியா அப்படின்னு அர்த்தம். சரி, நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்கணும். நல்லா இருக்கீங்களா, நல்லா இருக்கியா எப்படி கேட்கலாம்? ஆர் யூ வெல் அப்படின்னு கேட்கலாம். ஆர் யூ வெல், நல்லா இருக்கியா அப்படின்னு அர்த்தம். சரி, அடிபட்டுருச்சா என்ன, அடிபட்டுருச்சா அப்படின்னு கேட்கணும். எப்படி பேசலாம் அப்படின்னா ஆர் யூ ஹர்ட் அப்படின்னு பேசலாம். ஆர் யூ ஹர்ட், அடிபட்டுருச்சா என்ன, அடிபட்டுருச்சா அப்படின்னு அர்த்தம். சரி, இப்போ கவனிங்க, இந்த ஹர்ட் அப்படின்ற வார்த்தைக்கு 2 விதமாக அர்த்தம் எடுத்துக்கலாம். ஒருத்தங்க நம்மளை வந்து மனசளவில் கஷ்டப்படுத்துவாங்க இல்லையா, அதாவது ஏதாவது வார்த்தைகள் மூலமாக கஷ்டப்படுத்துறது, அதுக்கும் ஹர்ட் தான். அவன் என்னை ஹர்ட் பண்ணிட்டான், அவன் என்னை ஹர்ட் பண்ணிட்டா அப்படின்னா ஏதோ சொல்லி திட்டாங்க நம்மளை, வந்து நம்ம மனசு கஷ்டப்படுற மாதிரி ஏதோ சொல்லி திட்டாங்க, அதுக்கும் நீங்கள் ஹர்ட்ன்ற வார்த்தையை தான் யூஸ் பண்ணி ஆகணும். நம்ம கீழே விழுந்து அடிப்படுவோம் பாருங்க, அதுக்கும் ஹர்ட்டு தான். சரிங்களா, மனசில் வச்சுக்கோங்க. பைத்தியமா நீ, முட்டாளா நீ அப்படின்னு கேட்கணும். எப்படி கேட்கலாம்? ஆர் யூ நட்ஸ் அப்படின்னு கேட்கலாம். ஆர் யூ கிரேசி அப்படின்னு கூட கேட்கலாம். ஆர் யூ நட்ஸ் அப்படின்னும் கேட்கலாம். சரிங்களா, பைத்தியமா நீ, முட்டாளா நீ அப்படின்னு அர்த்தம். சரி, என்ன டயட்டில் இருக்கியா, என்ன டயட்டில் இருக்கியா என்ன அப்படின்னு கேட்கணும். என்ன டயட்டில் இருக்கியா, ஆர் யூ ஆன் எ டயட் அப்படின்னு கேட்கலாம். இந்த ஆன் ஏ அப்படிங்கிறத ஆன அப்படின்னு சேர்த்து வச்சுருங்க. ஆர் யூ ஆன் அ டயட், ஆர் யூ ஆன் அ டயட் அப்படின்னா என்ன டயட்டில் இருக்கியா என்ன அப்படின்னு அர்த்தம். சரி, அவங்க உன்னோட குழந்தைங்களா, விளையாண்டுட்டு இருக்காங்களே அவங்க உன்னோட குழந்தைங்களா அப்படின்னு கேட்கணும். அவங்க உன்னோட குழந்தைங்களா. ஆர் தோஸ் யுவர் கிட்ஸ் அப்படின்னு கேட்கலாம். ஆர் தோஸ் யுவர் கிட்ஸ் அப்படின்னா அவங்க உன்னோட குழந்தைங்களா அப்படின்னு அர்த்தங்களா? சரி, போக போறியா என்ன, போக போறியா. ஆர் யூ கோயிங் டு கோ அப்படின்னு கேட்கலாம். ஆர் யூ கோயிங் டு கோ, போக போறியா என்ன அப்படின்னு அர்த்தங்களா? சரி, நீங்கள் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸா, நீங்கள் இருவரும் நண்பர்களா அப்படின்னு கேட்கணும். ஆர் யூ 2 ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு கேட்கலாம். ஆர் யூ 2 ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸா. நம்ம தமிழில் பேசக்கூடிய அன்றாட வாக்கியங்களை இங்கிலீஷில் எப்படி பேசலாம்னு சொல்லி ஒரு 1000க்கும் மேற்பட்ட ஆங்கில வாக்கியங்களை தமிழில் மொழிபெயர்த்து ஒரு 5 PDF நான் ரெடி பண்ணியிருக்கேங்க. ஒரு PDFலையும் 200க்கும் மேற்பட்ட ஆங்கில வாக்கியங்கள் தமிழ் மொழிபெயர்ப்போடு இருக்குங்க.
ஸ்க்ரீனில் தெரியுற மாதிரி ஒரு பிடிஎஃபோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 49 ருபீஸ். ஆனால் இந்த 5 பிடிஎஃபையும் நீங்கள் 250 ரூபா கொடுத்துலாம் நீங்கள் வாங்க தேவையில்லை. ஜஸ்ட் 199 ருபீஸ் பே பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். உங்களில் சில பேருக்கு இந்த ப்ரைஸ் கொஞ்சம் அதிகமாக தெரியலாம். உங்ககிட்ட நான் பணிவோட சொல்லிக்கிறது என்னன்னா, இந்த 5 பிடிஎஃபையும் ரெடி பண்ணுறதுக்கு எனக்கு 1 வாரம் டைம் எடுத்துக்கிச்சுங்க. ஸோ அந்த டைமுக்கு தான் நான் உங்ககிட்ட பணம் கேட்குறேனே தவிர மற்றதெல்லாம் எதுக்கும் கிடையாதுங்க. நீங்கள் புரிஞ்சுப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். பிடிஎஃப் வந்து இப்படி தாங்க இருக்கும். ஸோ விருப்பம் உள்ளவங்க ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு கால் பண்ணுங்கள்.